மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் உணவை கொண்டு, அதே போல நம்முடைய பழக்க வழக்கங்களை கொண்டு மட்டும் அமைவது கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது நம்முடைய உடலுடைய செரிமானம், உடலுடைய வளர்சிதை மாற்றம், இந்த வளர்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய சத்துக்களை உடலுடைய உள்ளுறுப்புகள் முழுவதுமாக உள்வாங்கி அதுடைய செயல்களை, செயல்பாடுகளை 100% முழுமையாக செய்தால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்திடவே முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வாழ்வியல் மாற்றங்களும், இன்றைக்கு நம்முடைய பழக்கவழக்கங்களும், நமக்கு உணவாக கிடைக்கக்கூடிய பொருட்களும், ஏன் என்ன சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிப்போய் இருப்பதாலோ என்னவோ தான், இன்னைக்கு நிறைய வகையான நோய்களால் நாம் போராட வேண்டியிருக்கிறது. இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை பாதித்திருக்கக்கூடிய ஒரு நோயாக, இது ஒரு சாதாரண நோயாக, உயிர்கொல்லி நோயாக இல்லாமல் இருந்தாலும் கூட, உடலை பாதித்து, உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுடைய செயல்பாடுகளை பாதித்து, ஒரு நோய், ஒரு சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பல உறுப்புகளை பாதிக்கின்ற நோயாக இருக்கக்கூடிய நோய் எது? தைராய்டு நோய் தானே. எனக்கு தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யல, தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யுது, தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற கட்டிகள், தைராய்டு சார்ந்த புற்றுநோய்கள், தைராய்டு அழற்சி நோய்கள் சொல்லி விதவிதமான தைராய்டு நோய்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த தைராய்டு நோய்கள் அனைத்துமே ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மில் நிறைய பேருக்கு கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தைராய்டு நோயாளி அப்படின்னு இரத்த பரிசோதனைகள் உறுதி செய்யப்பட்ட பிறகு கூட மாத்திரைகள் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய அளவு சரியாக எடுத்துக்கொண்ட பிறகு கூட நம்மில் நிறைய பேருக்கு தைராய்டு நோய் குறைவதே கிடையாது. ஏன் குறையல அப்படிங்கிற காரணத்தை நாமும் மருத்துவரிடம் கேட்பதே கிடையாது. இரத்த பரிசோதனை செய்கிறோம், மருத்துவர்கிட்ட போய் கொடுக்குறோம். இந்த 50 எம்சிஜி மாத்திரை சாப்பிட்டீங்களா, தைராய்டு குறையாமல் இருக்குது, இன்னொரு 25 சேர்த்து சாப்பிடுங்க, இல்லை 50 சாப்பிட்ட இடத்தில் 100 சாப்பிடுங்க, அவ்வளோதானே கொடுக்கப்படுது. அப்போ என்ன செய்தால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அற்று இன்றைக்கு தைராய்டு நோயை நாம் அணுகுவதாலோ என்னவோ தான் தைராய்டு நோயாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மட்டுமல்ல, இன்றைக்கு தைராய்டு நோயுடைய எல்லா பக்க விளைவுகளோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம். பங்களாதேஷில் நடந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சி, வாழ்வியல் முறைகள் மாறி இருக்கிறது, அந்த நாட்டுடைய சராசரி வருமானம் மாறி இருக்கிறது, ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு மாறி இருக்கிறது. இருந்தாலும் கூட ஏன் குடும்பங்கள், அதாவது கிளாஸ் சி எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலையிலிருந்து மத்திய நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வர முடிவதில்லை, இப்படி ஒரு கேள்வி. இப்போ இதற்கான காரணங்கள் என்னன்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது, உண்ணக்கூடிய உணவில் விழிப்புணர்வு இல்லாமல் எந்தெந்த உணவுகள் எல்லாம் நம்ம உடம்புல நோயை அதிகரிக்குமோ அந்த உணவுகளை சாப்பிடுவது ஒரு அறியாமையாக இருக்கக்கூடிய கலாச்சாரமும், இரண்டாவது ஒரு நோய் ஏற்படும் போது அந்த நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளாக வெறும் மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் உணவு முறை, வாழ்வியல் முறை சார்ந்த விழிப்புணர்வு அற்று சதா சர்வகாலம் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்தை எடுத்துக்கொள்வதால் சாதாரணமாக ஏற்படுகின்ற ஒரு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பக்க விளைவு ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக மாறுவதனால தங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 30% வரை நமக்கே தெரியாமல் மருந்துக்காக, மாத்திரைகளுக்காக செலவு செய்து கொண்டிருப்பதால் தான் வளர்ந்து வருகின்ற நாடுகள்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த நாட்டுகள்ல எல்லாம் இன்னும் அந்த குடும்பங்கள் வருமானங்கள் அதிகமானாலும் கூட தன் நிலையை உயர்த்த முடியாமல் தாழ்ந்த பொருளாதார மண்டலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்மில் நிறைய பேர் இதே பிரச்சனையில் தானே இருக்கும், இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் நம்ம குடும்பத்துடைய மருத்துவ செலவு அப்படிங்கிறது எப்பொழுதாவது ஏற்படுகின்ற நிலையாக இருந்தது போய் இன்றைக்கு நம்முடைய வருமானத்தில் 10%, 20%, ஏன் சில இடங்களில் 50% கூட மருந்துக்காக செலவு செய்ய கொண்டக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், முழுமையான முயற்சிகளில் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முயற்சி,
தைராய்டு நோயை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இல்ல. தைராய்டு நோயை குணப்படுத்துவதற்கான உணவுகள் என்ன? அந்த உணவுகளை ஏன் நாம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு உணவை கொண்டு நோயை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையே புதிய கொள்கையாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஒரு 24 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை என்ன பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. திருப்பி செகண்ட் ரிவ்யூ. இப்ப அந்த குழந்தையோடுக்கு என்ன பிரச்சனை? தலைமுடி கொட்டுது. முகம் ஆரோக்கியமாக இல்ல. பொலிவாக இல்ல. தோல் வந்து ரொம்ப நிறம் மாறி இருக்கு. அதேபோல வயிறு பெரியதாக மாறி இருக்கிறது. எடையில் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும், பார்ப்பவர்கள் எல்லாருமே "என்ன குண்டாயிட்ட?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு பெரிய டிப்ரஷன் அந்த குழந்தைக்கு. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு டீடாக்ஸ் செய்ய வச்சு, அவங்க சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் என்னங்கிறத ஒரு பெரிய பட்டியல் குடுத்து அனுப்பிச்சேன். அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, "அங்கிள் நீங்க எல்லாம் குடுக்குறீங்க ஓகே. பட் இந்த உணவு முறைய தவிர எனக்கு ஏதாவது சப்ளிமெண்ட்டா குடுங்களேன். மாத்திரையா குடுங்களேன்" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அம்மா ஒரு 3 மாத காலம் முதல்ல வாழ்வியல் முறையும், உணவு முறையும் மாற்றுங்க. என்னங்கிறத அப்புறம் நம்ம பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். 3 மாதம் கழித்து அவங்க வரும்போது, அவங்களோட தைராய்டு சுரப்பியோட செயல்பாடு சீராக இருந்தது. உருவ அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. முகப்பொலிவு மாறி இருந்தது. தலைமுடியில் ஒரு மாற்றம் இருந்தது. தலைமுடி கொட்டக்கூடிய விகிதம் குறைவாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேல மனநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு உணவை கொண்டு நோயை குணமாக்கிக் கொள்ள முடியும். உணவை கொண்டு நோயுடைய தீவிரத்தை குறைத்துக் கொள்ள முடியுங்கிற அடிப்படை கொள்கை புரியாமல் இருக்கிறதுனால தான், ஏதோ இந்த நோய் வந்தா இந்த மருந்து சாப்பிட்டா வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதை, பெரும்பாலும் அதுதான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு நம்பி வாழ்ந்து விடுகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போவது, தைராய்டு சுரப்பினா என்ன? அது எப்படி செயல்படுது? அது செயல்படுவதற்கு தேவையான ஆற்றல் உணவிலிருந்து நாம் எவ்வாறு கொடுக்க முடியும்? அப்படிங்கிறத பத்தி தான். முதல்ல தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது நம்ம உடம்பிலேயே இருக்கக்கூடிய மிகச் சிறிய சுரப்புகளில் ஒன்று. ஆனால் மிக பவர்ஃபுல்லான சுரப்பிகளில் ஒன்று. உங்க இதயம் எத்தனை முறை துடிக்கணும்? உங்க தசை எப்படி சுருங்கி விரியணும்? உங்களுடைய எலும்புகளுடைய ஆற்றல் எப்படி? உங்களுடைய நரம்புகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கணும்? நீங்க சாப்பிடுற உணவு எப்படி ஜீரணமாகணும்? உங்க நாக்கில் சுவையில எந்த உணவை நாக்கை விரும்ப வைக்கணும்? நீங்க சாப்பிடுற உணவு வயிற்றுக்குள் செல்லும்போது, வயிற்றில் அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எந்த விதமான அமிலங்களாக மாற்றப்பட வேண்டும்? இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது எதுன்னா, நம்ம தொண்டை கீழ இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய அந்த உறுப்புக்கு தான் தைராய்டு உறுப்பு அப்படிங்கிறது பேர். இன்றைக்கு தைராய்டு சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் முன்னாடி, பின்னாடி நெறைய ஆராய்ச்சிகள் இருக்கிறது. இருந்தாலும் தைராய்டுக்கு 5 முக்கியமான வேலை. இந்த 5 வேலையும் சரியா தைராய்டு செஞ்சதுன்னா, 99% நம்ம உடம்புல நோய் கிடையாது. முதலாவது மெட்டபாலிசம். இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது நமக்கு தேவையான எனர்ஜி நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது? இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்கு தேவையான ஆற்றலை உடல் எவ்வாறு கொழுப்புகளை கரைத்து, எரித்து, உருவாக்கி உடலை இயங்க வைக்கிறதுன்னு சொல்லக்கூடியது தான் பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவோம். இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமானா என்ன ஆகும்? நீங்க ஒல்லியாயிட்டே போவீங்க. இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சா என்ன ஆகும்? உருவமற்று நாம் குண்டாகி கொண்டே போவோம். இதுதான் பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுடைய மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்புல நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணி. இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை என்னங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா தைராய்டு தான். ஏன் குண்டாகிறோம்? நம்மலாம் குண்டானா முதல்ல டாக்டர் போய் ஏன் தைராய்டு பார்க்க சொல்கிறாங்க? ஏன்னா தைராய்டு சரியாக வேலை செய்யல. உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட்டில் மாற்றம் வந்ததுன்னா நம்ம குண்டாயிட்டே இருப்போம். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயத்தையும், ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு சவால் வருது, அந்த சவாலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும், இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதனுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் சார்ந்த ஆரோக்கியத்தையும் சீராக வைக்கக்கூடிய சக்தி இந்த தைராய்டுக்கு உண்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலை அப்படின்னா, வெறும் உடல் சார்ந்த சோர்வு மட்டும் வராது. மனம் சார்ந்த சோர்வு, கற்றலில் இருக்கக்கூடிய சிரமங்கள்,
ஞாபக சக்தி வைத்துக் கொள்ளக்கூடிய சிரமங்கள், யாராவது நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நிர்ணயம் செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு தான். எப்படி உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி தைராய்டுக்கு உண்டோ, அதேபோல மனதுடைய ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளையும், நேர்மறை சிந்தனைகளையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி தைராய்டுக்கு உண்டு. 3வது, இன்றைக்கு எவ்வாறு உடலுடைய இயக்கம், மனதுடைய இயக்கத்தை தைராய்டு நிர்ணயிக்கிறதோ, அதேபோல செரிமான மண்டலத்துடைய செயல்பாடை கூட தைராய்டு நிர்ணயம் செய்கிறது. குடலுடைய அலை இயக்கம், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ளே போய், வயிற்றிலிருந்து அரைக்கப்பட்டு, நொதிக்கப்பட்டு, அது குடலுக்குள் தங்கப்பட்டு, குடலுக்குள் இருந்து நம்ம உடம்பு சுரக்கக்கூடிய அமிலங்களும், வினையூக்கிகளும் அதில் செயல்பட்டு, அந்த உணவை பொடி பொடியாக மாற்றி, காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் செரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை, உடல் செரிக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய மூலக்கூறுகளாக மாற்றி, மீண்டும் பெருங்குடலுக்குள் அனுப்பி, பெருங்குடல்ல ஒரு அமிலத்தோடு மற்றொரு அமிலங்கள் செயல்பட்டு புதிய அமிலங்கள் உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் தேவைன்னா பெரிஸ்டாலிக் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய குடலுடைய அலை இயக்கம். இந்த குடலுடைய அலை இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உடலுக்கு வழிகாட்டக்கூடிய முக்கியமான உறுப்பு எதுனா தைராய்டு தான். அதனால தான் யாரெல்லாம் தைராய்டு நோயால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு 2 பிரச்சனைகள் வரும். ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்று மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலை வரும். அதனால தான் தைராய்டு நோயை ஒரு சாதாரண தைராய்டு நோயாக பார்க்காம தைராய்டு சிண்ட்ரோமாக நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணமே முழுக்க முழுக்க உடலில் இருக்கக்கூடிய அந்த செரிமானத்தின் போது புதிதாக உருவாக்கக்கூடிய அமிலங்களை உருவாக்கக்கூடிய சக்தியை உடலுக்குள் வழங்கக்கூடியது தைராய்டு தான். 4வது மலச்சிக்கல். இன்றைக்கு தீராத மலச்சிக்கலோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நம்ம குடும்பத்தில் யார் இருந்தாலுமே, அது பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தைராய்டு சுரப்பி எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கணும். என்னுடைய அனுபவத்தில் மலச்சிக்கலோடு வரக்கூடிய 100 பேரில் குறைந்தது 20 பேர் இன்றைக்கு தைராய்டு நோய் தனக்கு இருக்குன்னே தெரியாமல் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதனால் மலச்சிக்கல் தீராமல் இருக்கா, உடனே தைராய்டு எப்படி இருக்குன்றத பரிசோதனை செய்து பாருங்கள். 5வதுங்க, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் கூட மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஹாப்பினஸ், இது தைராய்டுலேருந்து தான் கிடைக்கும். இது யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு மனதுடைய மகிழ்ச்சியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தைராய்டு சீராக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களோட தைராய்டு சீராக இல்லை என்றால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. உங்களுக்கு எல்லாமே இருக்கும், மனசில் மகிழ்ச்சி இருக்காது. அப்படியே ஒரு டிப்ரெசிவ் மோட்லேயே இருப்போம். என்ன பிரச்சனை, ஏதாவது பெருசாக பிரச்சனை இருக்கா, எதுவுமே கிடையாது. ஆனால் டிப்ரெசிவ் மோடில் இருப்போம். காரணம் தைராய்டு சுரப்பி. இன்றைக்கி மகிழ்ச்சியான விஷயங்களையும் நாம் பேசும்போது நேர்மறை ஆற்றலோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தைராய்டு தான். அதனால் தைராய்டு எங்கெல்லாம் சரியாக வேலை செய்யலையோ அங்கே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலை இருக்காது. நிறைய பேர் என்னிடத்தில் மனநோய்க்கான ஒரு சிகிச்சைக்காக வரும்போது அவர்களுக்கு ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டை நான் கொடுப்பேன். இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, உடலில் கனிமங்கள், தேவையற்ற மினரல்ஸ் அதிகமாகும் போது நமக்கு வரக்கூடிய சில வகையான நோய் தொகுப்பு. அந்த வகையில் இன்றைக்கு தைராய்டு நோயும் மிகப்பெரிய அளவில் இதற்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். சில வகையான மனச்சிதைவு நோய்கள், சில வகையான மன அழுத்த நோய்கள், சில வகையான பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய பிபிடி வகை நோய்களில் தைராய்டு இதுக்கு ஒரு பெரிய ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்முடைய தைராய்டை நாம் கவனமாக வைத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். இந்த 5 நோய்கள் தான் வருமா? இல்லைங்க, நிறைய வரும். அடிப்படையாக இந்த 5 விஷயங்களை சொல்கிறேன். தலைமுடி கொட்டுவதிலிருந்து, தலை மண்டை சொட்டையாவதிலிருந்து நிறைய நோய்களுக்கு காரணமாக இருப்பது எதுனா தைராய்டு தான். தைராய்டை பற்றி பார்த்தோம். அடுத்து தைராய்டு நோய் நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கக்கூடிய தைராய்டு சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய குறைபாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக T3, T4, TSHங்கிற 3 மூலக்கூறுகளை நம்ம பார்க்கும். நம்ம யோசிப்போம், இது என்ன T3, T4 அப்படிங்கிறது. தைராய்டு வேலை செய்யணும்னா அந்த இடத்துல அயோடின் மூலக்கூறு இல்லாமல் தைராய்டால் வேலை செய்ய முடியாது.
அந்த அயோடின் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை வைத்து தான் இதை T3, T4 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மூலக்கூறுகள் தைராய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களாக நம்ம பார்க்கிறோம். அதே போல் TSH அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடியது. தைராய்டு உறுப்பால் உறிஞ்சப்படுவது கிடையாது, தைராய்டு உறுப்பால் உருவாக்கப்படுவது கிடையாது. அது மூளை சுரக்கக்கூடிய, பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய ஒரு அமிலமாக இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த T3, T4, இந்த T4 அப்படிங்கிறது தான் தைராய்டு 80% சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த T4 டைரெக்டாக உடம்புல சேருமா? சேராது. T4 நிறைய உற்பத்தி ஆகுமே தவிர உடம்புல சேராது. அப்போ இது T3 தான் உடம்புல சேரக்கூடிய ஹார்மோன். அப்போ இந்த T4 to T3 எப்படி நடக்குது? இந்த T4 to T3 நடக்கிறதுக்கு 2 உறுப்புகள் உடம்புல சீராக வேலை செய்யணும். ஒன்று உங்களுடைய பெருங்குடல், மற்றொன்று உங்களுடைய ஈரல். இந்த 2 உறுப்புகளும் சீராக வேலை செஞ்சதுன்னா உடல் அபிரிதமாக உருவாக்கக்கூடிய T4 பெருங்குடல் மூலமாகவும் ஈரல் மூலமாகவும் முழுமையாக சிதைக்கப்பட்டு மாற்றப்பட்டு அந்த T4ல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அயோடின் மூலக்கூறு உடலால் வெளியேற்றப்பட்டு இந்த T4ங்கிறது T3ஆக மாற்றப்பட்டு இந்த T3 உடல் முழுவதும் செல்களுக்கு அனுப்பப்பட்டு எப்படி இன்சுலின் வேலை செய்கிறதோ அதே போல் இந்த தைராய்டு நம்ம உடம்பெல்லாம் வியாபித்து வேலை செய்வதை பார்க்கிறோம். இது எவ்வளோ முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். உடல் எவ்வளவு அழகாக இறைவனால் இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்களேன். T3யை உருவாக்கக்கூடிய சக்தி உடலுக்கு கிடையாது, 20% தான் உருவாக்குது. ஆனால் T4ஐ அபிரிதமாக உருவாக்கக்கூடிய சக்தி உடலுக்கு உண்டு. அப்போ T4ஐ T3யாக மாற்றணும்னா உங்களுடைய ஈரல் நல்லா இருக்கணும், உங்களுடைய பெருங்குடல் நல்லா இருக்கணும். இதில் இந்த ஆராய்ச்சிகள்லாம் இப்போ தானே வந்தது. ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்தர்கள் அவ்வளவு அழகாக உடலை புரிந்து டீஅயோனைசேஷன்னு சொல்லக்கூடிய T4ல் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுகளை வெளியேற்றி T3ஆக மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இன்றைக்கு சில மருந்துகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கி ஆராய்ச்சிலாம் ரொம்ப அதிசயக்கத்தக்க வகையில் நடக்குது. மாவிலிங்க மரப்பட்டை, மந்தாரை மரப்பட்டை, முருங்கை கீரை, முருங்கை பிசின், முருங்கை பூ, இதெல்லாம் இயற்கையாகவே அயோடின் மூலக்கூறுகளை உடலுக்குள் தன்னகத்தை கொண்டு வந்து இந்த T4ஐ T3ஆ உடல் மாற்றுவதற்கு உதவி செய்கிறதுங்கிற ஆராய்ச்சிகள்லாம் திகைப்படைய வைக்கிறது. இன்றைக்கி தானே ஆராய்ச்சி சொல்கிறாங்க T4 நிறைய வருது, அதை T3ஆக மாறணும், T3 தான் உடலில் தைராய்டுடைய வேலை செய்யக்கூடிய வினையூக்கி, அப்போ இதை மாற்றுறதுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பரிந்துரைகள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்படி 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்களுக்கு இது தெரிந்தது. மந்தாரை மரப்பட்டையும், மாவிலிங்க மரப்பட்டையும், முருங்கை கீரையும், குகுலுன்னு சொல்லக்கூடியதும், சிலாஜத்துன்னு சொல்லக்கூடியதும் எப்படி நம்ம உடம்புல இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? இறைவனுக்கும் இயற்கைக்கும் தான் வெளிச்சம். ஸோ இந்த T4 T3ஆக மாறணும். அதுக்கு லிவர் வேலை செய்யணும், பெருங்குடல் வேலை செய்யணும், அது கூட நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம உடம்பு சீராக இருக்க முடியும். அப்போ இந்த ப்ராசஸை உடல் செய்து கொள்வதற்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் 5 வகையான சத்துக்கள் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக 4 வகையான சத்துக்கள் மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவை. இந்த சத்துக்கள் உடலில் இருந்தால் மட்டும்தான், உங்கள் உணவில் இருந்தால் மட்டும்தான் இந்த T3 T4உடைய ஒரு சீராக்கம், TSHுடைய ஒரு சீராக்கம் இருக்கும். இப்போது T4 உடம்புல நிறைய உருவாகுது. உங்களுடைய பெருங்குடலும் ஈரலும் அதில் முழுமையாக வேலை செஞ்சு இந்த T4ஐ T3ஆக மாற்றுது. அப்போ TSH என்ன பண்ணும்? என்ன ஸ்டிமுலேஷன் கொடுக்கணுமோ அந்த ஸ்டிமுலேஷனை மட்டும், ஒரு தூண்டுதலை மட்டும் தைராய்டு உறுப்புக்கு கொடுக்கும். இப்போ T4 நல்லா சுரக்குது, ஆனால் உடலில் சத்து குறைபாடுகள் ஏற்படுது. அதனால் T4 T3ஆக மாறவே முடியல. அப்போ என்ன பண்ணும் உடல்? ஒருவேளை T3 கிடைக்கல, அப்போ T4 சரியாக இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய TSH ரொம்ப வேகமாக அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஹைப்போதைராய்டிசம் வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா T4 ரொம்ப நல்லா இருக்கும், T3 குறைபாடாக இருக்கும், TSH ரொம்ப கூடுதலாக இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? தைராய்டு கன்வர்ஷன் அந்த இடத்துல நடக்கலை, அதனால் உடனே தைராய்டு சப்ளிமெண்ட் மாத்திரைகளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் உடம்புல மாற்றம் ஏன் வருவது கிடையாது?
ரத்தத்தில் இருக்கக்கூடிய T3, T4, TSH அளவுகள் வேணா நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட்டால மாறுமே தவிர, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளும், இந்த நோய் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அந்த இடத்தில் நிவர்த்தி செய்யப்படுவது கிடையாது. இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில தைராய்டு நோயை குணப்படுத்த முடியுமா? முறையான உணவு, முறையான உடல்ல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் சார்ந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியுமேயானால், உடலை நிச்சயமாக மாற்ற முடியும், குணப்படுத்த முடியும். இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கு இந்த T4 T3 உடல் மாற்றுவதற்கு தேவையான 5 வகையான, குறிப்பாக 4 வகையான சத்துக்கள் என்ன? அந்த சத்துக்கள் எந்த உணவில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தைராய்டு சுரப்பியை திறம்பட செய்ய வைக்கக்கூடிய, தைராய்டு சுரக்கக்கூடிய அமிலங்களை உடலுக்கு ஏற்ற, உடல் உறிஞ்சக்கூடிய அமிலங்களாக மாற்றக்கூடிய, அதற்கு உதவி செய்யக்கூடிய 5 வகையான சத்துக்கள். முதல் சத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்து தான், இரும்பு சத்து. அயன் ரொம்ப தேவை. 2வது விட்டமின் B12 சார்ந்த சத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் தேவை. 3வது ஜிங்க்னு சொல்லக்கூடிய துத்தநாகம். 4வது செலினியம். 5வது ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அயோடின் சத்து. இந்த 5 விஷயங்கள் தேவை. முதல்ல அயோடின்லேருந்து ஆரம்பிக்கலாம். அயோடின் சத்தை பொறுத்த வரையிலும் இன்றைக்கு நம்ம சாப்பிடுகின்ற மீன் சார்ந்த உணவுகளில், கீரைகளில், பச்சை நிறமான காய்கறிகளில் அயோடின் சத்து நிறையவே இருக்குது. இந்த அயோடின் சத்து அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமாக இந்த மாற்றங்கள் T4 to T3 மாறுறதுக்கும், அதே போல் இந்த தைராய்டு மூலக்கூறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் அயோடின். இந்த அயோடின் இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவை கொண்டு தான் இது T3 T4 நம்ம டிசைட் பண்ணுறோம். இந்த அயோடினைசேஷன் சொல்லக்கூடிய T4 இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறை மட்டும் விலக்கி T4 T3 மாறும்போது தான் உடலில் சேரக்கூடிய, உடலில் வேலை செய்யக்கூடிய, உடலால் உறிஞ்சக்கூடிய, உடல் அணுக்களால் உறிஞ்சக்கூடிய அமிலமாக அது மாற்றப்படுகிறது. ஸோ அயோடின் சத்து குறைபாடு ஏற்படும் போது நிச்சயமாக நமக்கு தைராய்டு நோய் ஏற்படுது. அதனால தான் நம்ம உணவில் அந்த காலத்திலலாம் அயோடின் சத்து குறைபாடு நிறைய ஏற்பட்டதுனால தான் தைராய்டு நோய் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி உப்புலேயே அயோடின் சத்தை அளவாக சேர்த்து, உப்பை அளவாக சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமாக நம்ம இருந்ததுனால அந்த டைமில் உப்பை கொண்டே உணவில் தேவையான அளவுக்கு அயோடின் சத்தை சேர்த்து ஓரளவுக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் பெரிய அளவில் தைராய்டு சார்ந்த, அயோடின் குறைபாடு சார்ந்த தைராய்டு நோயை இன்றைக்கு சமூகத்தில் தடுக்க உதவியது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் ஏற்படுகின்ற சிரமங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அயோடின் சத்துடைய குறைபாடை தடுக்க அரசாங்கம் எடுத்த முடிவு மிகப்பெரிய நல்ல முடிவுனே சொல்லலாம். அயோடின் மாத்திரைகளை ஏன் நம்ம கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அயோடின் சார்ந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை நம்ம எடுக்கிறோன்னா, எப்படி குறையும் போது நமக்கு இந்த தைராய்டு நோய் ஏற்படுதோ, அதே போல் அயோடின் சத்து அதிகமாகும் போது நமக்கு அஷிமாட்டோ தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு தைராய்டுடைய வேலை செய்யக்கூடிய திறனையும், தைராய்டு சுரப்பியுடைய அந்த வேலை செய்யக்கூடிய ஆற்றலும், தைராய்டு மூலக்கூறுமே அயோடின் சார்ந்தது அப்படிங்கிறதுனால, அயோடின் சார்ந்த உணவுகள், குறிப்பாக மீனுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் கடற்கரை ஓரத்தில் இருக்கும், பெரும்பாலும் இன்றைக்கு மிக குறைவான தைராய்டு நோயாளிகள் எங்கே இருப்பாங்கன்னா, மீனை உணவாக சாப்பிடுகின்ற கலாச்சாரங்களில் மிக குறைவான தைராய்டு நோய் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்க சாப்பிடுகின்ற உணவில் அதிகமான அயோடின் சத்து ஒருவேளை இருக்குன்னா, அதுவே அவர்களுக்கு தைராய்டை உருவாக்குவதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ரொம்ப அளவான அளவு அயோடின் சத்தை உணவில் சேர்க்கும்போது நம்ம உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் தைராய்டு சுரப்பியுடைய குறைபாடால் பாதிக்கப்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோமோ, அல்லது தேவையற்ற அயோடின் சத்தை உடலுக்குள் செலுத்தி தேவையில்லாமல் அந்த உறுப்பை அதீதமாக வேலை செய்யக்கூடிய ஹைப்பர் நோயால் பாதித்து அதனால் ஏற்படுகின்ற அறுவை சிகிச்சை, உறுப்புகளை எடுக்க வேண்டிய நிலை கூட ஏற்பட்டு விட்டதுன்னு கவலையில் இருக்கிறோமோ, நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய முயற்சி, முறையான முயற்சி ஒன்றே ஒன்று தான். பரிசோதனை செய்து முதல்ல அயோடின் சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கான உணவுகளை சேர்க்கணும். கொட்டை வகைகள், மோர்,
முட்டை இதிலெல்லாம் அயோடின் சத்து நிறையவே இருக்குது. அயோடின் சத்தை முறையாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடைவதை நிச்சயமாக பார்க்கலாம். சூரியகாந்தி விதை வந்து அயோடின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிடங்குனே நம்ம சொல்லலாம். அயோடின் சார்ந்த உணவுகள் என்னங்கிறத பாருங்கள். அந்த உணவுகளை உடலில் நம்ம உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது செலினியம். இந்த செலினியம் மூலக்கூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த அயோடின் எவ்வாறு அந்த தைராய்டுடைய அமிலத்துடைய அடிப்படை கட்டமைப்பாக இருக்கிறதோ, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா செங்கல் இல்லாமல் உங்களால் கட்ட முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த செங்கலாக இருக்கக்கூடிய அயோடின் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்வதற்கு சிமெண்ட் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நமக்கு தேவைப்படுவது தான் செலினியம். இந்த செலினியம் மூலக்கூறு அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். செலினியம் மிக மிக குறைந்த அளவு தான் உடலுக்கு தேவை. ஆனால் அந்த குறைந்த அளவு அது உடலுக்குள் இருக்கும்போது, அந்த குறைந்த அளவாக இருக்கக்கூடிய ஒன்று உடலில் சரியாக இல்லைன்னா, இப்போ கல் மேலே கல் வைக்கும்போது அந்த பிணைப்பு இல்லாமல் வெறும் செங்கல் அடுக்குனா நம்ம வீடு நிலைத்து நிற்குமா? இருக்காது இல்லையா? அந்த மாதிரி செலினியம் இல்லைன்னா இந்த தைராய்டுடைய மூலக்கூறு முழுமை பெற்ற மூலக்கூறாக இல்லாமல் சிதைகின்ற மூலக்கூறுகளாக மாறிவிடும். செலினியம் ஆர்சனிக்கு அடுத்து நம்ம உடம்புல விஷத்தன்மை அதிகமாக்கி உடலை பாதிக்கக்கூடிய மோசமான ஒரு கனிமத்தில் ஒன்று. ஆனால் செலினியம் குறைந்த அளவு உடலுக்குள் இருந்தால் மட்டும்தான் தைராய்டு சுரப்பி வேலை செய்யும். அதிகமான செலினியம் எதில் நமக்கு கிடைக்கும்? நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய உலர்ந்த பழங்கள் அனைத்திலேயுமே செலினியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பிரேசில் நட். இந்த பிரேசில் நட்டு இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஆண்மைக்காக, குறிப்பாக டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த சிரமங்களுக்காக, ஆண்கள் அவர்களுடைய ஆண்குறியுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக உலகம் முழுவதும் பயன்படுத்துகின்ற உணவாக இருக்கிறது. ஆனால் செலினியத்தோட மிகப்பெரிய ஒரு கிடங்காக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரேசில் நட்டு தான். ஸோ இன்றைக்கி எல்லாரும் ஒரே ஒரு பிரேசில் நட்டை நம்ம சாப்பிட்டோம்னாலே தைராய்டு சுரப்பி நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் செலினியம் மூலக்கூறு குறைபாடால் ஏற்படுகின்ற அந்த நோயை குறைக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் பிரேசில் நட்டுங்கிற ஒன்று. இந்த உணவை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம், சத்துக்களை பற்றி பார்ப்போம். மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்ன ஜிங்க், துத்தநாகம். இன்றைக்கு இந்த ஜிங்க் இல்லைன்னா நம்ம உடம்புல பாதி வேலை நடக்காதுங்க. ஏன்னா இன்றைக்கு ஜிங்க் இல்லைன்னா ஆக்சிடைசேஷன் நடக்காது. ஜிங்க் இல்லைன்னா புதிய அணுக்களுடைய உருவாக்கத்தில் சிரமங்கள் ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதிகமாக சிரமத்திற்கு உள்ளாவதற்கான காரணமாக ஜிங்க் குறைபாடு இருக்கிறது நம்ம பார்க்கணும். இன்றைக்கி குழந்தை பெறுவதற்கான நோய்கள் ஏற்படும் போது, குழந்தையின்மைக்கான நோய்கள் ஏற்படும் போது, மாதவிலக்கு காரணமாக கோளாறுகள் ஏற்படும் போது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடுகள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது, இன்றைக்கி எந்த வகையான இனப்பெருக்க மண்டல நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மருத்துவர்களை சந்திக்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரையில் அடிப்படையாக கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரையாக எது இருக்குன்னா ஜிங்க் இருக்கிறத பார்க்கலாம், துத்தநாகம் இருக்கிறத பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் துத்தநாகத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய பஸ்மம், யஷத பஸ்மம்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கி நீங்கள்லாம் ஃபேமஸாக பார்க்கக்கூடிய லிவ் 52ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை இருக்கு இல்லையா, சிறப்பு இருக்கு இல்லையா, தொன்று தொட்டு 30-40 வருஷமாக எந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் போனாலும், அலோபதி மருத்துவர்கிட்ட போனால் கூட அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பு இது லிவ் 52 தானே. இந்த லிவ் 52 அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து மூலக்கூறு எதுன்னு பாருங்களேன். இந்த ஜிங்க் ஆக்சைடு இருக்கிறத பார்க்க முடியும், யஷத பஸ்மம் இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள், சித்த மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள், அதில் வந்து உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய லெட் இருக்கும், மெர்க்குரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு அலோபதி மருத்துவர்களால் அதிகமாக பரிந்துரைக்கக்கூடிய இந்த இந்த சிறப்பில் மிக அதிகமாக இயற்கையாக சேர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக மூலக்கூறாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யஷத பஸ்மம்னு சொல்லக்கூடிய ஜிங்க் தான். இப்போ இந்த ஜிங்க்குங்கிறது எதுக்குன்னா லிவரோட ஃபங்க்ஷனை பெட்டர் பண்ணுறதுக்காகவும் அதே நேரத்தில் பெருங்குடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் மிகச்சிறப்பாக நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா ஜிங்க் தான். ஸோ அந்த வகையில் ஜிங்க்குங்கிறது இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடை சீராக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னே நம்ம சொல்லலாம். அவ்வளவு சிறப்பானது.
இன்றைக்கு எவ்வாறு அயோடின் முக்கியமோ, செலினியம் முக்கியமோ, ஜிங்க் முக்கியமோ, அதே போல நம்ம உடம்புக்கு தேவையானது மற்றும் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா B12 சத்து. இந்த B12 சத்து இல்லைன்னா நம்ம உடம்புல இயக்கமே இருக்காதுங்க. B12 சத்து இல்லைன்னா அணுக்களுடைய உற்பத்தியே இருக்காது. நரம்புகளுடைய ஆரோக்கியம், மூளையுடைய ஆரோக்கியம், சிந்தனை திறன், பேச்சு திறன், ஞாபக சக்தி, நரம்புகள் சீராக உடல் முழுவதும் வேலை செய்வது, சிரமமற்று தினசரி வாழ்க்கை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, இது எல்லாமே B12 சத்தை பொறுத்து தான். இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான இரத்த சோகை நோயாளிகளை இந்தியா கொண்டிருப்பதற்கான காரணம் வெறும் இரும்பு சத்துடைய குறைபாடு கிடையாது, B12 சத்துக்களுடைய குறைபாடு. இந்த B12 சத்துக்களுடைய குறைபாடு நம் உடலை பாதிப்பது எவ்வளவு மோசமானது தெரியுமா? இன்றைக்கு நிறைய பெண்கள், பெண் குழந்தைகள் பிரசவ காலத்தின் போது அவர்களுடைய உயிரிழப்பு ஏற்படுவதற்கும், நிறைய பெண் குழந்தைகளுக்கு தைராய்டு நோய் சிறு வயதிலே ஏற்படுவதற்கும், இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த சத்து குறைபாடு முழுமையாக கவனிக்கப்படாமல் இருந்தால் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவாக ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ் ஏற்படுவதற்கும் இந்த B12 சத்துக்களுடைய குறைபாடு அடிப்படையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது அட்லீஸ்ட் ப்ரீ கோவிடில் விட்டமின் டி சத்துக்களுடைய குறைபாடு நிறையவே இருந்தது. அப்போ B12 சத்துக்களுடைய குறைபாடு நான் அதிகமாக பார்க்கல. ஆனால் கோவிட் பெருந்தொற்றுடைய ஒரு பெரிய தாக்கம் நம் சமூகத்திலிருந்து சென்ற பிறகு நான் பார்க்குறேன் B12 சத்துக்களுடைய குறைபாடு மிக மோசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ அந்த B12 சத்துக்களுடைய குறைபாடு மிக மோசமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஏன்னா உணவின் மேலும் நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை, நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். உதாரணத்துக்கு காலையில் எழுந்திருக்கும் போது தைராய்டு நோயாளிகளால் காலையில் கட்டிலிருந்து எழுந்துக்கவே முடியாது. 5 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, 5:30க்கு வைப்பாங்க, 6க்கு வைப்பாங்க, 6:30க்கு வைப்பாங்க, 7க்கு வைப்பாங்க, கடைசியாக 8 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 10வது 12வது படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ரொம்ப சோர்வாக காலையில் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்கிற கம்ப்ளைண்டில் வருதா? காரணமே B12 சத்து தான். ஸோ அந்த B12 சத்து குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிப்பதற்கான அடிப்படை காரணம், இந்த உடலுடைய இயக்கம் குறைவதற்கான அடிப்படை காரணம் B12 சத்துக்கள் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக நம்ம இருக்கிறது. சாதாரண முட்டையில் ஆரம்பித்து, பாலில் ஆரம்பித்து, மீனில் ஆரம்பித்து, அப்பா B12 சத்து குறைபாடை சுலபமாகவே நாம் மாற்றிக்கொள்ள முடியும். எவ்வாறு அயோடின் முக்கியம், எவ்வாறு செலினியம் முக்கியம், எவ்வாறு ஜிங்க் முக்கியம், அதே போல் எவ்வாறு B12 முக்கியம். இதை விட முக்கியம், தைராய்டு நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா இரும்பு சத்து தேவைங்க, அயன் தேவை. இந்த அயன் இல்லாமல் ஆக்சிடைசேஷன் நம்ம உடம்புல நடக்காது. அயன் இல்லாமல் டீஅயோடினைசேஷன் நம்ம உடம்புல நடக்காது. அதாவது உடலுக்கு தேவையான பிராணவாயுவை நம்ம உடல் முழுவதும் கொண்டு செல்ல முடியாது. தைராய்டு உருவாக்குகின்ற T4 மூலக்கூறை T3 ஆக மாற்றுகின்ற நிகழ்வு நடக்காது. அப்போ இந்த 2 விஷயமும் நடக்கலைன்னா நம்ம உடம்பு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நோயுடைய சிரமங்கள் அதிகமாகி கொண்டே போகும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் உங்களுக்கு தைராய்டு நோய், டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, சாப்பிட்றீங்க. ஆனால் உங்கள் உடம்புல இருக்க அயோடின் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கல, இல்லை அதுக்கான உணவு என்ன சாப்பிட்ணுன்னு அவங்க சொல்லலை. அதே போல் செலினியம் என்ன தேவை, ஜிங்க் என்ன தேவை, B12 ஏன் குறையுது, அயன் ஏன் குறையுது, இதை பற்றி எந்த கவலையும் எடுக்காமல் வெறும் ஒரு மாத்திரை மட்டும் கொடுக்கப்படும் போது என்ன ஆகும்? நம்ம வீட்டில் ஒரு இடத்துல சாக்கடை அடைச்சி கிடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தண்ணீர் போட்டு வாஷ் பண்ணி நான் அந்த இடத்த சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அடைப்பு நீக்கப்படவில்லை. ஒரு ஓடுகின்ற ஆறை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நின்று தேங்கி கிடக்கக்கூடிய, செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது அப்படின்னா, அந்த இடத்தில் துர்நாற்றமும் கழிவுகளும் சேர்ந்து அந்த இடத்தில் யாருமே புழங்க விடாமல் செய்வது போல நம்ம உடம்புல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கழிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். தைராய்டு நோயை பொறுத்தவரையிலும் அந்த உறுப்பு வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை நாம் கொடுக்காத வரை என்ன மருந்துகள், மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டாலும் உடல் இரத்த பரிசோதனையில் சீராக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குமே தவிர உங்கள் உடம்பில் பாதிப்பு தீரவே தீராது. சரிங்க சார், எல்லாம் சரி,
நீங்கள் சொல்கிற அந்த T3, T4 மாறுதல், அதே போல் உடலுக்கு தேவையான அயோடின், செலினியம், ஜிங்க்னு சொல்லக்கூடிய துத்தநாகம், B12 சத்து, அயன் சத்து இதெல்லாம் ஓகே. எனக்கு சிம்பிளா என்னோட உணவுல என்னென்னலாம் சேர்த்தேன்னா நான் ஆரோக்கியமா இருக்க முடியும். 5 அழகான விஷயம் சொல்லித் தரேன். வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். நம்ம வீட்ல இருந்தபடியே செய்யலாம். முதலாவது முட்டை. முட்டை இன்றைக்கு தைராய்டு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம குடும்பத்துல தைராய்டு நோயாளிகள் இருக்கீங்களோ, தயவு செய்து தினசரி 2 முட்டையாவது உணவுல சேருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நாட்டுக்கோழி முட்டை தான் நல்லது அப்படின்னு. நான் சொல்றேன், நாட்டுக்கோழி முட்டையா இருந்தாலும் வெள்ளை முட்டையாக இருந்தாலும் தினசரி 2 முட்டையை நீங்க உணவுல சேர்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் செலினியம் முட்டையில இருக்கு. உங்களுக்கு தேவையான B12 சத்து நிறையவே முட்டையில இருக்கு. இது ரெண்டுமே நம்ம உடம்புல சேரும்போது உடலுடைய ஆற்றல் அதிகமாகும், அயோடினோட மூலக்கூறுகளுடைய உருவாக்கம் அதிகமாகும். B12 சத்து தான் இன்றைக்கு ஒரு முழுமையான வீடை நாம் கட்டும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செங்கல்லாக இருக்கக்கூடிய அயோடின், சிமெண்டாக இருக்கக்கூடிய செலினியம் இது மட்டும் போதுமா? சுவர்களுக்கு மேலே நாம் ஒரு பூச்சி பூசுறோம் இல்லையா, அந்த பூச்சாக இருக்கக்கூடிய B12 சத்து கூடுதலாக இருக்கிறதுனால முட்டை தைராய்டு நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. நீங்கள் எல்லாம் தைராய்டு நோயோடு போராடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் யாராவது நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா, என்னதான் நீங்கள் அவங்களுக்கு உணவுகளை கொடுத்தாலும் கூட அதில் தயவு செய்து முட்டைகளை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். 2வது தயிருங்க. இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால், ஈரல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தைராய்டு முழுமையாக வேலை செய்யும். யாரெல்லாம் தயிர், மோர், கெஃபர் இதெல்லாம் ரெகுலராக நம்ம உணவில் சாப்பிட்றோமோ அவங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பெரிய அளவில் மாற்றமடைந்திருக்கும். யாரெல்லாம் இதை உணவாக சாப்பிடாம இருக்கோமோ, உதாரணத்துக்கு எனக்கு பால் பொருட்கள் பிடிக்காது, எனக்கு டைரி ப்ராடக்ட்ஸ்னாலே அலர்ஜி, அந்த வாசனை கூட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது மோர், தயிர் சார்ந்த உணவுகளை உணவாக நாம் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஒருவேளை நேரடியாக அதை உணவாக எடுக்க முடியலனா கூட மறைமுக உணவாக ப்ரோபயாட்டிக் சார்ந்த மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய பானங்களாக நாம் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான், பெருங்குடலுடைய ஆரோக்கியம் சீராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தைராய்டு நோயை கட்டுப்படுத்த முடியும். வெறும் பெருங்குடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஈரலையும் சேர்த்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தைராய்டு நோயாளிகளுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மற்றும் ஒரு உணவு எது? நிச்சயமாக தயிர் அல்லது மோர். அது ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யும். முடிந்த அளவுக்கு கடையில் வாங்கக்கூடிய தயிரை தவிர்த்து வீட்டிலேயே பால் வாங்கி மோராக மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ எவ்வாறு முட்டை சிறந்த உணவோ அதே போல் தயிர் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். 3வது பிரேசில் நட். இந்த பிரேசில் நட்டை பற்றி ஏன் திரும்ப திரும்ப என்னோட ப்ரோக்ராமில் நான் சொல்கிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு இது நல்லதா அது நல்லதாங்கிற தேடுதல் வரும்போது செலினியம் சார்ந்த மூலக்கூறுகள் சுலபமாக உடலில் சேரக்கூடிய மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு உணவு எதுனா பிரேசில் நட். ஏன்னா இந்த பிரேசில் நட்டை ப்ராப்பராக நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பிரேசில் நட்டை ப்ராப்பராக நம்மளால் பயன்படுத்த முடியல அப்படின்னா நமக்கு செலினியம் கிடைக்காது. செலினியம் கிடைக்கலன்னா உங்களுடைய, நான் சொன்னேன் இல்லையா, செங்கல், சிமெண்ட், செங்கலை வச்சு மட்டும் வீடு கட்ட முடியாது இல்லையா, அந்த இடத்துல அந்த தைராய்டு ஹார்மோனுடைய அந்த மூலக்கூறோட பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங்கை சீராக வச்சிருக்கக்கூடிய சக்தி இந்த செலினியத்துக்கு உண்டு. செலினியம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய இந்த பிரேசில் நட்டு தான். ஸோ இந்த பிரேசில் நட்டுங்கிறது ஒரு காலத்தில் கிடைக்காத உணவாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரேசில் நட்டை பயன்படுத்துங்க. 4வது உணவு சூரியகாந்தி விதைங்க. தர்பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் இன்றைக்கு தைராய்டு நோய்க்கு மிகச்சிறந்த உணவுகள். நம்ம என்னென்னமோ விதைகளை தேடி தேடி சாப்பிட்றோம். தர்பூசணி விதை, பூசணி விதை, அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய சூரியகாந்தி விதை, இந்த 3 விதைகளில் ஏதாவது ஒன்றை தினசரி ஒரு 25 கிராம் ராத்திரியே தண்ணியில் ஊற போட்டுருங்க, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இது 3ஐயும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சார்ந்த மூலக்கூறுகள் நம்ம உடம்புல பெருமாற்றத்தை கொண்டு வந்துவிடும்.
ஆரோக்கியத்தை நிலைநாட்டிவிடும், உற்சாகத்தை கொண்டு வந்துவிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்றைக்கு தைராய்டு நல்லா வேலை செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? முருங்கைக்கீரை சாப்பிடணும். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தேவையான அயோடின் சத்து, உங்களுக்கு தேவையான செலினியம் மிக குறைவாக இருக்கக்கூடிய சத்து, உங்களுக்கு தேவையான அயன் சத்து, B12 சத்து, ஜிங்க், இந்த 5மே எந்த உணவில் குறைந்த அளவு ஆனால் கிடைக்கக்கூடிய அளவு, மனித உடலால் உறிஞ்சக்கூடிய அளவு இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை தாங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரையை மட்டும் வாரத்துக்கு 2 முறை 3 முறை சாப்பிட்ற, சமைத்து உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சு பாருங்களேன். ஒரு தைராய்டு நோயாளி வழக்கமாக சாப்பிடுகின்ற மருந்துகளை மட்டும் சாப்பிட்றாரு. இன்னொருத்தருக்கு நீங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தைராய்டுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தோட நீங்கள் முருங்கைக்கீரையை கொடுங்களேன் வாரத்தில் 3 நாள். இந்த நோயாளியுடைய எடை குறையாது. யார் வெறும் மாத்திரை சாப்பிட்றாரோ அவருக்கு எடை குறையாது, அவருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். சாதாரண தைராய்டு நோய் தைராய்டு சிண்ட்ரோமாக மாற ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனையோடு இருக்கிறத பார்க்க முடியும். ஆன் த அதர் ஹேண்ட், யாரெல்லாம் முருங்கைக்கீரையோட தைராய்டு மாத்திரை சாப்பிட்றாங்களோ அவங்கள பாருங்களேன், பொலிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க உடம்புல எந்த பெரும்பாலும் சிண்ட்ரோம்கான ஒரு முயற்சியோ சிண்ட்ரோம்கான ஒரு மாற்றமோ இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். தமிழன் எவ்வளவு புத்திசாலியானவன் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எதுனா முருங்கைக்கீரையை உணவில் சேர்ப்பது தான். அந்த காலத்துலலாம் வீட்டில் வெண்ணெயிலிருந்து நெய் காய்ச்சுவாங்க. நெய் நல்லா உருவாகி காய்ச்சி முடியும் போது அந்த நெய்யெல்லாம் எடுத்துட்டு அந்த மீதம் இருக்கக்கூடிய நெய் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரையை போட்டு லேசான இதில் போட்டு நல்லா அதை வதக்குவாங்க. ஒரு ஆயிலில் பொரிச்ச ஒரு உணவு மாதிரி அது பொரிஞ்சு அந்த முருங்கைக்கீரை தூளாகும். அதை அப்படியே எடுத்து தூள் செய்து அது கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அரிசி மாவை சேர்த்து பிணைந்து உருண்டைகளாக செய்து அந்த உருண்டைகளை பெண் குழந்தைகளுக்கு உணவாக கொடுப்பாங்க. அந்த பெண் குழந்தைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமங்களில், அதுவும் எங்கள் பாட்டி அதில் பெரிய எக்ஸ்பர்ட். எப்பெல்லாம் வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சி எடுக்கிறாங்களோ அடுத்த 30 நாளைக்கு எங்களுக்கு நிச்சயமாக அந்த உருண்டை இருக்கும், கெடாது. அதில் பியூட்டி என்னென்னா, அந்த காலத்தில் அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி என்னுடைய தாய் அதை செய்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு மேலே அது தாங்க மாட்டேங்குது. ஆனால் அந்த காலத்தில் என்னுடைய பாட்டி செய்வாங்க, 30 நாள் இருக்கும். இந்த மாதம் எனக்கு வெண்ணெய் காய்ச்சுறாங்க, அடுத்த மாதம் திருப்பி காய்ச்சுறாங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த 30 டேஸ் சப்ளை இருக்கும். மாலை நேரங்களில் பள்ளிக்கூடம் முடித்து வீட்டுக்கு கடுமையான பசியோடு இருக்கும்போது திருப்பி அடுத்த அரை மணி நேரத்தில் டியூஷன் போகும். இந்த 1/2 ஹவரில் நமக்கு ஒரு உற்சாகமான சிற்றுண்டி தேவை அப்படின்னும் போது இந்த முருங்கைக்கீரை கலந்த அந்த உருண்டை தான் கொடுப்பாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற நாக்கில் எனக்கு எச்சி ஊறுது. இதுவரையிலும் திருப்பி பாட்டிக்கு பிறகு அதை செய்து கொடுக்க ஆளே கிடையாது. எதற்காக சொல்கிறேன்னா, முருங்கைக்கீரையை கலாச்சாரமாக உணவில் சேர்க்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருந்ததாலோ என்னவோ நம்முடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மாற்றமடைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் 5 உணவுகள். முட்டை சாப்பிடலாம். முட்டையை விட சிறந்த உணவு என்ன இருக்க முடியும்? இந்த முட்டை போலவே நமக்கு மிகப்பெரிய அளவில் சிறந்த தீர்வளிக்கக்கூடிய உணவு முருங்கைக்கீரை தான். சூரியகாந்தி விதை, தர்பூசணி விதை, அல்லது நமக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய விதைகள். இதில் பிரேசில் நட்டு ரொம்ப சிறந்ததுங்க. தயிர், மோர், இந்த 2ம் புளித்து அந்த தயிருடைய தன்மை மாற்றப்பட்டு வீட்டிலே தயாரிக்கக்கூடிய தயிரில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. கடைகளில் நீங்கள் வணிக ரீதியாக விற்கக்கூடிய தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் குறைவாகத்தான் இருக்குது. அதே போல் வீட்டில் செய்யக்கூடிய மோரில் மிகப்பெரிய அளவில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மோர் செயற்கையாக இருக்கிறதுனால ப்ரோபயோட்டிக்ஸ் குறைவாக இருக்குது. யாரெல்லாம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், எனக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்னா ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்ந்த உணவுகள், நம்ம கஞ்சி, அதே போல் நம்ம பழைய சாதம், இந்த மாதிரி விஷயங்களை உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். எவ்வளவு சுலபம் பாருங்களேன் தைராய்டு நோயை குணப்படுத்த. இந்த 5 உணவில் ஏதாவது நம்ம வெளியிலேருந்து செய்ய வேண்டியிருக்கா? பிரேசில் நட்டு மட்டும்தான் நம்ம வாங்கணும், மற்றதெல்லாம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது தானே. தைராய்டு நோய் குணப்படுத்த முடியாத நோயான்னு கேட்டால் கிடையாது. தைராய்டு நோய் சத்து குறைபாடுகளுடைய காரணமாக வந்திருக்கா, தொற்றா, வேறு எதால் வந்திருக்கு அப்படிங்கிற புரிதலோடு அந்த நோயை நம்ம அணுகி, நான் சொன்ன சத்து குறைபாடுகள் நம்ம உடம்பில் ஏற்படாமல் பார்த்து, இந்த சத்து குறைபாடுகள் ஒருவேளை நம்ம உடம்புல இருக்குன்னா அந்த சத்து குறைபாடுகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செஞ்சோன்னா நம்ம உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் ஈரல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் தான். இந்த ஈரலையும் குடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, தைராய்டு சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைந்து விடுவதையும் பார்க்க முடியும்.
கடைசியாக எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், சார் நீங்கள் சொல்கிற ரொட்டீன் எல்லாமே பரவாயில்ல, ஆனால் தைராய்டு நோயே எனக்கு வரக்கூடாது, நான் என்ன செய்யணும்? 5 விஷயம் செய்யுங்க. ஃபஸ்ட்டு டீடாக்ஸ், உடல் கழிவு நீக்கம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். இந்த உடல் கழிவு நீக்கத்தை பற்றி ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் தெரியுமா? யாரெல்லாம் கடந்த 15 வருடங்களாக என்னிடத்தில் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கிறார்களோ அதில் 190 பேர் வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் எடுக்கும்போது அடுத்த 11 மாதத்திற்கு என்னை பார்க்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிருக்குன்னா வருவாங்களே தவிர பெருமிய நோய்களுக்காக, பெரும்பாலான நோய்களுக்காக வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் முதல் விஷயம். ஸோ இன்றைக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் நீக்குவது தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்புகளை சீராக வேலை செய்வதற்கான முதல் விஷயம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மில் நிறைய பேருக்கு இல்லை. இதனால டீடாக்ஸ் தேவை. ரெண்டாவது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது தைராய்டு நோயை குறைக்க, குணப்படுத்தக்கூடிய ஒரு வழி, தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி. நம்ம குடும்பத்திலேயே வாரத்திற்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா நீங்களே கவனிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு தைராய்டு நோய் இருக்காது. என்னுடைய தாய்க்கோ அல்லது என்னுடைய பாட்டிக்கோ தைராய்டு நோய் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியில் ஆல்மோஸ்ட் யாருக்குமே தைராய்டு நோய் கிடையாது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் கலாச்சாரமாக எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பழக்கமாகவே நாங்கள் வச்சுருக்கோம். குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வாரத்திற்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு இருமுறை, நான்லாம் என்னதான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருந்ததே கிடையாது. எந்த ஊரில் நான் கேம்பில் இருந்தாலும் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சுட்டு அதன் பிறகு தான் என்னோட வேலையை பார்ப்பேன். இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு பெரும்பாலும் கொடுப்பது, என்னுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக வைக்க உதவி செய்வது எண்ணெய் குளியல் தான். அதனால் நான் ரொம்ப சிம்பிள், உடலுக்கு விளக்கெண்ணெய், தலைக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தைராய்டு நோய் வரவே வராது. மூன்றாவது, இயற்கை உணவுகள், குறிப்பாக தாவர உணவுகள் மேலே ஒரு கவனத்தை வச்சுங்க. இன்னைக்கு தைராய்டு நோய், அயோடின் குறைபாடு எங்கே தெரியுமா ஏற்படுது? நீங்கள் வெளியில் சாப்பிட்ற உணவுகள்லேருந்து ஏற்படுது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லேருந்து ஏற்படுது, பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய உணவுகள்லேருந்து ஏற்படுது. ஏன்னா இந்த உணவுகளில் பெரும்பாலும் உப்புகள் சேர்க்கப்பட்டாலும் கூட செயற்கையாக சுவைக்காக சேர்க்கப்படுகின்ற சில ரசாயன உப்புக்கள் அயோடின் அளவை அந்த உணவிலிருந்து குறைத்து விடக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உணவுகளில் அயோடின் குறைக்கப்படும் போது நீங்கள் வெளியிலிருந்து சாப்பிடுகின்ற உணவுகள், பொதுவாக இன்றைக்கு தினசரி ஒரு வேளையாவது வெளியில் சாப்பிடக்கூடிய சிரமம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. குடும்பத்தோடு இருந்து வேலை பார்க்கக்கூடிய புண்ணியம் எத்தனை பேருக்கு கிடைக்குது? அப்போ வெளியில தான் நம்ம போகிறோம், வெளி உணவுகளை தான் சாப்பிட்றோம். அப்போ அந்த உணவை ஹெல்த்தியாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா, பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? அயோடின் மூலக்கூறு குறைபாடு ஏற்பட்டு நமக்கு சிரமம் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், தாவர வகை உணவுகளை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி தான் எல்லா ஊர்லேயுமே சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் மட்டும் செய்து கொடுக்கக்கூடிய, வீட்டுக்கே டெலிவரி செய்யக்கூடிய எவ்வளவோ க்ளவுட் கிச்சன்ஸ் இருக்கே. எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கியாவது சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். 4வது, கழிவு நீக்கம் போலவே தினசரி நடக்கக்கூடிய கழிவு நீக்கமாக நம்ம உடம்புல உதவி செய்கிறது எது தெரியுமா? வாக்கிங் தான். இன்னைக்கு வாக்கிங் இல்லைன்னா நம்ம என்ன ஆகுறது? எதுவுமே நம்ம செய்ய முடியாது இல்லையா? எவ்வாறு B12 சத்தம், இரும்பு சத்தம் நம்முடைய அடிப்படைக்கு தேவையோ அதே போல் காற்று, பிராணவாயு நமக்கு தேவை. வாக்கிங் தினசரி 5000 ஸ்டெப்பு நடக்கிறத நம்ம கலாச்சாரமாக வச்சுக்கிற மாதிரி இன்றைக்கு வாக்கிங் ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சுக்கணும். இந்த வாக்கிங் இருக்கிறது போல் பிராணாயாமத்தை வச்சுக்கணும். இதுதான் 5வது, தியானம் மற்றும் பிராணாயாமம். இந்த மூச்சு பயிற்சியும் தியான பயிற்சியும் உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளை மிகப்பெரிய அளவு ஆரோக்கியமாக்குகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. இன்றைக்கி பிராணாயாமம் செய்கிறேன், அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு? தியானம் செய்கிறேன், அதனால் என்ன பெனிஃபிட்டு? தியானம் செஞ்சால் உடனே எனக்கு மேலேருந்து இறை அருள் கிடைத்து விடுமா? இல்லைங்க. தியானமும் பிராணாயாமமும் தொடர்ந்து உங்களால் செய்ய முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனதுடைய திறன் மாறும். எவ்வாறு மனதுடைய திறன் மாறும்? ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிராணவாயு உடம்புக்குள் சென்று உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதுனால உங்களுடைய அந்த ஒரு பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக மாறி உடலை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த 5 விஷயங்களை நம்ம செய்ய முடியும்னா, கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து பிராணாயாமம், தியானம் வரை செய்ய முடியும்னா,
நம்மளுடைய தைராய்டை முழுமையாக குணப்படுத்துவது, தைராய்டு நோய் வராமல் தடுப்பது, வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவது கூட சாத்தியமான விஷயம்தான். முறையான முயற்சி இருந்தாலே அது பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியாக நம்மில் நிறைய பேர் சொல்லக்கூடியது, சார் நீங்கள் சொல்றதெல்லாம் சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது, டீடாக்ஸ் எடுக்க முடியாது, வாக்கிங் பண்ண முடியாது, என்னால் பிராணாயாமம் மனப்பயிற்சிலாம் பண்ண முடியாது, நான் என்ன செய்யணும்? தைரக்ஸ் மாத்திரைகள். இந்த மாத்திரைகளை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன 5 உணவுகள், 5 வாழ்வியல் முறைகளில் கவனத்தை எடுங்க. யாருக்கு இதை செய்ய முடியலையோ அவங்க மட்டும் தைரக்ஸ் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துங்க. இந்த தைரக்ஸ் மாத்திரைகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த தைராய்டு சுரப்பி வேலை செய்வதற்கு தேவையான அயோடின் மூலக்கூறுகளை உணவில் இருந்து உடலுக்குள் சேர்ப்பது, செலினியம் சார்ந்த மூலக்கூறுகளை உணவிலிருந்து உடலுக்குள் சேர்ப்பது, இந்த ஜிங்கு, B12, அயன், இந்த 5 சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த உணவு நம்ம உடம்புக்குள் செல்லும் போது இந்த சத்துக்களை உறிஞ்சக்கூடிய ஆற்றலை உடல் இழக்கும் போது தான் நமக்கு இன்றைக்கு தைராய்டு நோய் பெரிய அளவில் ஏற்படுது. இந்த தைரக்ஸ் மாத்திரைகள் நேரடியாக உணவிலிருந்து உடலில் இந்த சத்துக்கள் சேர உதவி செய்வது மட்டுமல்ல, T4, T3 பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும், T3 மூலக்கூறு உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் முழுமையாக உறிஞ்சிக் கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் சீரமைக்கக்கூடிய ஒரு இயற்கை அருமருந்து. ஏன்னா இன்றைக்கு நம்மில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சவால், மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? இன்றைக்கு உடல்ல நம்ம சத்து மாத்திரை சாப்பிட்ற நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும் கிடையாதுங்க. சத்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த சத்து மாத்திரையுடைய மூலக்கூறுகள் உடல் உறிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தான். இந்த உடல் உறிஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த மருந்துகள் இருக்கு, அந்த உணவுகள் இருக்கு, உடல்ல சத்துக்கள் சேருதுன்னா நமக்கு நோயே வராது. அதனால தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் தீபனம் பாச்சனம்னு சொல்லுவோம். பசியை அதிகரிப்பதற்கான மருந்துகள், அந்த பசித்து ருசிக்கின்ற மருந்தில் இருக்கக்கூடிய உணவுகள் முழுமையாக செரிக்கப்பட்டு உடல்ல சேர்க்கப்பட்டு கழிவுகள் நீக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு 2 வகை மருந்துகள் உண்டு. இந்த தைரக்ஸ் மாத்திரைகள் அந்த வகையில் தீபனம் மற்றும் பாச்சனம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்துகள் தான். இந்த ஆரோக்கியமான விஷயங்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும்னா, நான் சொன்ன 5 உணவுகளையும் 5 வாழ்வியல் முறைகளையும், அது கூடவே இந்த தைரக்ஸ் மாத்திரைகளை உங்களுடைய வாழ்வியல் முறையாக உணவாக எடுத்துக்கொள்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை செய்ய முடியும்னா, தைராய்டு நோயிலிருந்து முற்றிலும் குணமும் சாத்தியம். தைராய்டு நோய் வராத ஒரு சமூகமாக நாம் மாறவும் முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை என்னிடம் கேட்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது அதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில், அதாவது நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் தைராய்டு நோயுடைய பக்க விளைவுகளாலும் அதால் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பாலும் போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, ஏன் தைராய்டு குணமாகாமல் இருக்கின்ற ஒரு புரிதலோடு, என்ன உணவுகளை சாப்பிட்டால், உடற்பயிற்சிகளை, வாழ்வியல் மாற்றங்களை செய்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.